Hi cuties, how are you all? Nice to see you all again. Welcome back to Sunday School. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்படியா? ஓகே. இப்போ நம்ம சண்டே ஸ்கூலில் எதை பற்றி பார்த்துட்ருக்குறோம்? ஆவியின் கனிகள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். நம்ம 7 பார்த்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு 8வது பார்க்க போகிறோம். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது என்னது? ஆமாம், ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுதாக்கா நமக்கு ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு முந்தைய நம்ம ப்ரே பண்ணிவிட்டு சண்டே ஸ்கூலுக்கு போகலாமா? ஓகே சில்ட்ரன், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். நம்ம இப்போ ப்ரே பண்ணலாம், சரியா? ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணிடலாம். அக்கோட சேர்ந்து ப்ரே பண்ணு, சரியா? My gracious and loving God, thank you for this beautiful day, Lord. Thank you for all the kids watching this program, Lord. Let the story, the songs and everything that we do throughout the program today be really helpful for all the kids to grow more in you, Lord. Be with them and guide them and speak to them and lead them to do your will. In everything we give it into your hands. Let the Lord's presence be throughout. In Jesus' name I pray, amen. Taste பண்ணி பாரு ஏசு நல்லவர்னு அந்த சாங் நம்ம பாடலாமா? இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். சண்டே ஸ்கூல்ல ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியா நீங்க ஆவியின் கனிகளை பற்றி படிச்சு வர்றீங்க. இந்த ஆவியின் கனிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஸ்டோரிஸ உங்களுக்கு சொல்றாங்க. இந்த வாரம் நீங்க பார்க்க போகிற ஆவியின் கனி என்ன அப்படின்னு சொன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா உண்மையா இருக்கிறது, நம்ப தகுந்த மாதிரி இருக்கிறத தான் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரபிளை சொல்ல இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்போ அவருடைய சீஷர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டதுக்காக சின்ன கதைகள் மூலமா நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேரபிள் என்ன அப்படின்னு சொன்னா பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ். இந்த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ் முக்கியமா மேத்யூ சாப்டர் 24 and 25ல கொடுத்திருக்கிற பேரபிள்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பேரபிள்ல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு மாஸ்டர் இருந்தாரு. அந்த மாஸ்டர்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அந்த மாஸ்டர் தூர தேசத்துக்கு போகிறதுக்காக டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவருடைய சர்வன்ஸை கூப்பிட்டாங்க. அதுலயும் ஒரு 3 முக்கியமான சர்வன்ஸை கூப்பிட்டு அவர் தூர இடத்துக்கு போக இருக்கிறதுனால அவருடைய வெல்த் எல்லாம் அந்த சர்வன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ
ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டை அந்த மாஸ்டர் கூப்பிட்டாங்க. மாஸ்டர் கூப்பிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்க்கு 5 talents கொடுத்தாங்க. டேலண்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வகையான கரன்சி. ஆக்சுவலி பேக் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 talentங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்க்கு எத்தனை டேலண்ட்ஸ் கொடுத்தாங்க? 5 talents கொடுத்தாங்க. அப்புறமா ரெண்டாவது ஒரு சர்வெண்ட்டை அந்த மாஸ்டர் கூப்பிட்டாங்க. அந்த ரெண்டாவது சர்வெண்ட்க்கு அந்த மாஸ்டர் 2 talents கொடுத்தாங்க. ஸோ டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எபிலிட்டிய சொல்லல. இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில யூஸ் பண்ணிட்டு இருந்த கரன்சியை பத்தி நம்ம பார்க்கிறோம். மூணாவது ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க. அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு அந்த சர்வெண்ட்டுக்கு இந்த மாஸ்டர் ஒரே ஒரு டேலண்ட் கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில இந்த மாஸ்டர் அவங்களுக்கு இந்த டேலண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி திறமை இருக்குது, அவங்களால 5 talents ஹேண்டில் பண்ண முடிஞ்சா இதனால இந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்டுக்கு 5 talent, செகண்ட் சர்வெண்ட்டுக்கு 2 talents தான் ஹேண்டில் பண்ண முடியும், அதனால அவங்களுக்கு 2 talents கொடுத்தாங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸ் வாங்கின இந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் உடனே என்ன பண்ணாங்க, அந்த 5 talent இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணாங்க. 5 10 மாத்திட்டாங்க. செகண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த 2 talents 4 மல்டிபிள் பண்ணாங்க. இந்த தேர்ட் சர்வெண்ட் அந்த ஒரு டேலண்ட என்ன பண்ணாங்க, பத்திரமா எடுத்துட்டு போய் நல்ல ஆழமா குழி தோண்டி அதை அப்படியே புதைச்சு வச்சுட்டாங்க. இந்த மாஸ்டர் நினைக்கவே இல்லாத நேரத்துல திடீர்னு ஒரு நாள் தூர தேசத்துக்கு போயிட்டு இருந்த அந்த மாஸ்டர் அப்படியே திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து அந்த சர்வன்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் கொடுத்திருந்த அந்த அமௌண்ட்ஸ என்ன பண்ணீங்க, நான் கொடுத்திருந்த டேலண்ட்ஸ என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் கேட்டாங்க. மாஸ்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் 2 சர்வன்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த மாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்க கொடுத்தீங்கல்ல 2 டேலண்ட், அதுல நான் 4 பண்ணிட்டேன் ஐயா. நீங்க கொடுத்தீங்கல்ல 5 டேலண்ட், அதை நானு 10 மல்டிபிள் பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்னாங்க. ஆனா இந்த மூணாவது சர்வெண்ட் மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மாஸ்டர் கேட்டாங்க, ஆமாப்பா உனக்கு கொடுத்த டேலண்ட் நீ என்ன பண்ண? ஐயா எனக்கு தெரியும், நீரு ரொம்ப கடினமுள்ள எஜமான், நீரு விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரு. அதனால நான் என்ன பண்ணேன், நீர் கொடுத்த டேலண்ட பத்திரமா மண்ணுல போட்டு புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாஸ்டருக்கு அதை கேட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படி என்னை பத்தி தெரிஞ்சிருந்ததுனால அந்த டேலண்ட நீ வாங்காமலே இருந்திருக்கலாம்ல, அதை அழகா பேங்க்ல போட்டு அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டாவது கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது சர்வெண்ட்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அவன்கிட்ட இருந்த டேலண்ட், அந்த ஒரு டேலண்ட்டை எடுத்து எந்த மனுஷன் 5 talents 10 talent மல்டிபிள் பண்ணானோ அவனுக்கு கொடுத்ததும் இல்லாம அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போட சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தங்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. நம்மள யாரையுமே சும்மா அனுப்பல, நம்ம எல்லாருக்குமே தேவன் தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். நம்ம நினைக்கிற மாதிரி இத கேக்குறதுக்கு யாருமே இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. நம்ம நினைக்காத நேரத்துல இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை குறித்தும் எல்லா திறமைகளை குறித்தும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத குறித்து தேவன் கணக்கு கேட்பாரு. நம்ம பழைய பாட்டு காலத்துல கூட பாக்குறோம்ல, மொர்தெகாய் அப்படிங்கிற
எஸ்தருடைய அங்கிள் அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? ஜஸ்ட் ஒரு வாட்ச்மேனா தான் இருந்தாங்க. அவங்க வேலையை வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. அவர் வந்து ராஜாவை காப்பாத்தினாரு, ஆனா கூட அவரை வந்து எந்த ரிவார்டுமே இம்மீடியட்டா கிடைக்கல. ஆனா அவர் உண்மையா இருந்ததுனால பிற்காலத்துல அவருக்கு வந்து ரிவார்டு கிடைச்சது. அவரை வந்து அந்த ராஜா ஆனர் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம எந்த ரிவார்டு கிடைக்கட்டா கூட தேவன் வந்து ஒரு நாள் கண்டிப்பா அதுக்குரிய ரிவார்டை தருவாங்க. குட்டி பிள்ளைகளா இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஏசப்பா கொடுத்திருக்காங்க? படிக்கிறது தான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம உண்மையா நல்ல மாதிரி படிச்சு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். இருக்கின்ற இடத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற தாளந்த அவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்துறப்போ அவர் வரும்போது நம்ம எல்லாரையும் தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலையும் நம்மள பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல நம்ம படிச்சதான ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஆவியின் கனிய நம்மளுக்குள்ளயும் நம்ம வாழ்க்கையிலையும் அதை வந்து தேவன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவோம். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எல்லா கிளாஸ்க்கும் சேம் மெமரி வர்ஸ். Proverbs chapter 28 verse 20. A faithful man will abound with blessings, but he who hastens to be rich will not go unpunished. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவன் எவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஓகே கிட்ஸ், இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது இல்ல? இப்போ ஒரு வாட்டி ஆக்ஷனோட பண்ணலாமா? ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கூட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஷீட் எடுத்துக்கணும், A4 சைஸ் ஷீட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பர்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி எந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்படி ட்ரா பண்ணிட்ட பிறகு நம்ம இதை
கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நம்ம இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை இங்கே கலர் பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு ஐ ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நம்ம இப்படி கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இப்படி கொஞ்சம் இப்படி ஃப்ளோர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட போக்கிபைன் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. Hello friends, hope you all are good and safe. And today we are going to learn from John Gospel chapter 8 verses beginning from 1 to 12. And this is a very complicated and also very interested passage whenever I read. I'm sure you all are having a Bible in your hands. Open your Bible, turn with me to John Gospel, sit comfortably. And as we learn this John Gospel, this particular portion is always a questionable one, because some people say this has not been written by John, or some people argue that this is written by John himself. But however, this is recorded in the Gospel of John. So we are going to learn about it. Last time when we learnt about Festival of Tabernacle, after the argument, after the debate, and all the people have gone back to their own houses. That is what we read in the Gospel of John chapter 7. The last verse it says, they all have gone back to their own houses. But strangely, Jesus went into the Mount of Olives. Overnight, he stayed in the Mount of Olives. And next day in the morning, John chapter 8 we see, early in the morning, Jesus was sitting in the temple. Maybe probably the whole night Jesus would have gone to pray. And he came early in the morning to sit in the temple and talking to people. By this time, there is a strange incident happened. Those times of religious teachers and Pharisees and those people, they were dragging a woman who was caught in adultery and they brought her into Jesus. That too was early in the morning. When Jesus was talking to the people, this was something strange happened in the midst of the crowd. They wanted to put that woman into the public and they wanted to trap Jesus with questioning. I'm sure we have learned there are a lot of people were against Jesus. Some people were questioning. Some people were arguing with Jesus, and especially the religious leaders, they wanted to find fault with Jesus. So they wanted to test him. They wanted to put him into a trap so that he cannot escape with his answers. So they planned in such a way, they caught a woman and in adultery they brought her. The woman was caught in adultery and they put her in the midst of the crowd, and in front of Jesus they wanted to question him. And they asked him with a very strong question. And they asked him a question, according to Moses' law, we have to stone her to death. What do you say? What is your response to this? Of course, my dear boys and girls, according to the Old Testament law, I think in book of Leviticus chapter 20 verse 10 it says, if anyone indulge in adultery,
they have to be stoned to death. That is a condemnation of God, which was written in the Old Testament law. So taking the Moses law, the religious people, they wanted to put Jesus into a trouble. Can we stone this woman? But at that time, when this incident was happened, the Roman Empire was ruling that land of Palestine. I think we all know about it. According to the Roman law, no one can kill anyone. Unless the Roman government gives an order to kill somebody, nobody can stone someone. So it was like a dilemma for Jesus. He cannot say yes to Moses' law, or he cannot even escape from Romans' law itself. So these people were wanted to find a fault on Jesus, and they tried to put him into trap, and they asked him a question. Jesus did not even speak one word. My dear boys and girls, I remember Jesus was teaching to the people just before this. He told, even if anyone look at a woman with a lustful eyes, I am sure we all are involved in so many things. We use mobile, we look at images in the mobile, we look at the media outside. There are a lot of things we call that as a pornography, right? We call it as a nude pictures. Sometimes we think this is very casual. We can even look at it and go. My dear boys and girls, I just wanted to remind you, with God's love, even if you look at something lustful, even if you look at someone with a lustful eyes, that itself, it is a big sin. That is what Jesus said. But here, this woman was caught in adultery, and they brought her in front of Jesus, but Jesus did not even speak, not even a word. But rather, what he did, he bent down, and he started writing something on the ground. While he was writing, these people were so furious, and they still asking Jesus, tell us, what shall we do? But Jesus replied one word, if any of you whosoever have no sin in your life, you can stone her at first. My dear boys and girls, the whosoever is very important. In the scriptures, we read many times Jesus utter this word, whosoever. Whosoever slaps on your cheek, you can turn your other cheek to him, whosoever. So Jesus uses this word whosoever in a very strong manner. If anyone among you do not have a sin, if you feel, you can throw the first stone on her. And when he was writing down, there was everyone in the crowd, starting from the elderly one to the younger one, everyone left. My dear boys and girls, I want to introduce you with the two words. The one is, we have to be careful in our life and cautious of what we do. Sometimes we are very careful in things, but we are not cautious. We are not cautious of what we watch, what we think, what we speak. Sometimes we take things very lightly, my dear boys and girls. I just wanted to warn you in the love of Christ. Even if we look at something with a lustful eyes, even if it is a casual look, sometimes it can be a second look, which may be a big sin, my dear boys and girls. And Jesus not only stopped that, and further when we read this portion, and everyone left, and this woman and Jesus was remained in that place. My dear boys and girls, incarnate Jesus is the Son of God who have no sin in him. The Bible says no one have found any sin in him. But he told the people, if any one of you have a sin, you can stone at her. But remember, my dear boys and girls, even though Jesus have no sin in his life, he has complete authority to condemn her to death. I am going to show you another two words which is very important. Second one, it is conviction, and he cares. My dear boys and girls, he convicts people. Even today he wants to convict you. What does it mean by convict? Convict means pointing out. Convict means gently touching our heart. He's telling, don't do that. He's telling you, don't watch that. He's telling you, don't involve in that. Maybe this is a kind of a conviction. The Bible says the Holy Spirit, when he comes into our heart, he teaches. He convicts us our wrongdoings. Jesus convicted that woman. He doesn't want to condemn that woman at all. Conviction is different from condemnation. He is not a God to condemn someone.
He is not a God to put us into shame. He is not a God to put us into a trouble in our life. My dear boys and girls, if God talks to you, if God is going to convict you today that what you are doing is something wrong, come back to Him. Today, Jesus convicted that woman that what you have done is something wrong. Even though he was sinful, he doesn't want to condemn that woman into stone to death. But rather, he told her a word, you don't sin again. And even those people who stand with you, they have gone. Even I am not going to put you into condemnation. Jesus called her with a new title as woman. My dear boys and girls, the word woman is something tender that addresses the person with a motherly love. I'm sure we have learned in Wedding at Cana, he uses the same word woman addressing his own mother. Even in the cross when Jesus was hanging crucified, he called his mother woman. The same tone, the same tenderness, with the same love, he even called this woman as woman. My dear boys and girls, maybe today God wants to convict you of your sin. And He doesn't want to put you into condemnation. He doesn't want to put you into judgment. He is not a God who judges people all of a sudden. He wants to point out you, correct your life. He wants to come back, take you back into His love one more time. He cares for you. He is such a God, even the whole world at that time wanted to put her into condemnation. But Jesus did not do that. Even though He has no sin in His life, He has the right authority to condemn her. But even though He didn't do that. My dear boys and girls, there may be sometimes secret sins in our life. There may be sometimes the sins that you don't want to tell it to outside the world. But today I just want to encourage you, come back to Jesus. He wants to convict you. He wants to call you with a new name. He even called that woman as a woman with a tenderness. He calls you as His own child. You are not a stranger to Him. You are no more a sinner. He calls you with a new title. In the book of John we read, all those who believe on the name of Jesus, they will be called as His own son and daughters. You are a daughter, you belong to Him. You are a son, you belong to Jesus, my dear friends. And not only that, with this, He doesn't stop the conversation. And when we read this book of John chapter 8, at the end of the conversation, He told that woman, I am not going to put you into condemnation. You go, don't sin again. My dear friends, He also commits the life back to her. Maybe in one moment of life, she would have lost her life, stoned to death. She would have no more lived at that time. But God wanted to give her a life one more time, forgiving all her sins and cleansing all her past mistakes. And He wants to hand over, entrust, commit a new life to her one more time. My dear boys and girls, He loves you. He cares for you. He calls you with a new name as son and daughter. He died for each of our sins on the cross. So He is ready to cleanse you with His precious blood. So He wants to commit you back a new life. That life that she has received back, that she invested for Jesus. She wanted to follow Jesus all through her life. That is what the Bible says. Even today, my dear boys and girls, any secret sins, any sins that you have in your life, come out of it. And Jesus wants to clean your life, and He wants to take control of your life. And will you commit your life for Jesus so that you can serve Him all through your life? Hope, my dear friends, today's lesson will be a great lesson for each of us. Many times we take our sins very lightly. Many times we take our secret sins very lightly. But today God wants to remind each of us. He calls you with a son and daughter, a new title. He wants to give back a new life to serve Him even in the coming days. God bless you all. See you next time. ஹலோ, எல்லாரும் ஆக்டிவிட்டி பார்த்து பிஸியா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? Looking out, it's a great big world. Where do I go? How do I fit in?
just don't understand. God is for me. When life doesn't go the way I planned. God is for me. When I just don't understand. God is for me. When life doesn't go the way I planned. God is for me. If God is for me, who can be against me? God is for me. Who can be against me? He is my strength, He is my friend forever. God is for me. Who can be against me? God is for me. Who can be against me? ஹலோ சில்ட்ரன், நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூடுங்க, நீல் டவுன் போடுங்க. ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால வேலைக்காக கூட உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு சண்டே ஸ்கூல் மூலமாக கர்த்தாவே, வசனங்கள் மூலமாக இசப்பா, பாடல்கள் மூலமாக, ஸ்டோரி மூலமாக அப்பா, நீங்க பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிற கிருபைகளுக்காக உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே இசப்பா, வார்த்தை என்னும் அப்பத்தினாலே நீங்க எங்களை போஷிக்கிற கிருபைகளுக்காக உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை விசேஷமா இவருடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த பொல்லாத கொள்ளை நோய்க்கு மத்தியில் அப்பா கர்த்தாவே, நீங்க பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா பிள்ளைகளோடு கூட இருங்க இசப்பா. வெளியே போகும்போது வரும்போதும் கூட அப்பா உங்க செட்டைகளுக்குள்ள மறைத்து நீங்க காக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு அப்பா எந்த விதமான தீங்கு தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க இசப்பா கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்கப்பா. பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே இசப்பா வழி விலகி போகாதபடிக்கு அப்பா நீங்க காத்து கொள்ளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மறுபடியும் எங்களையும் எங்க பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரை நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு அப்பா கர்த்தாவே நல்ல சுக பலன் ஜீவனை கட்டளையிடுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரோட ஜெபத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், சரியா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹாய் குட்டீஸ், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சண்டே ஸ்கூலில்? ஸ்டோரி டைம் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? என்ன ஸ்டோரி சொன்னாங்க சுதாக்கா? டேலண்ட் பற்றி சொன்னாங்க இல்லையா? காட் வந்து நம்ம எல்லாரையும் கிரியேட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்துருக்குறாரு. காட் நமக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டை ஃபெய்த்ஃபுல்லாக we should use it for God. அப்போ காட் நம்மளை நிறைய பிளஸ் பண்ணுவார். இந்த உலகத்தில் டேலண்ட் இல்லாதவங்கள யாருமே இல்லை. பிரபு அங்கிளோட டீன் செக்ஷன் பார்த்தீங்களா? ஐ திங்க் அதுவும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே children, bye for now. Have a great week. God bless you all. Bye.